சார் இப்போ பெரிய பெரிய கம்பெனிலாம் ட்ரைனிங் கொடுத்துன்னு சொல்கிறாங்களே, அப்போ வந்து எம்ப்ளாயிஸுக்கு ட்ரைனிங் முக்கியமா? இது ஒரு நல்ல கொஸ்டின். ட்ரைனிங் அப்படின்றது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரைனிங் அப்படின்றது ஒரு நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாய்க்கு நம்மளோட கம்பெனியை பற்றியோ நம்ம கல்ச்சர் பற்றியோ வேலையை பற்றியோ நம்ம கிளாரிட்டியாக சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ட்ரைனிங். ஏன் இந்த இடத்துல ட்ரைனிங் இந்த இடம் முக்கியம் நம்ம சொல்றோம்னா, நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு எம்ப்ளாயை செலக்ட் பண்றோம். அந்த எம்ப்ளாயி அதுல பெர்ஃபார்ம் பண்றதை வச்சு இவங்க இந்த வேலைக்கு சூட்டபிளா இருப்பாங்கன்னு நம்ம வந்து அவங்களை தூக்கி உட்கார வைக்கிறோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு நம்ம கம்பெனியோட வேலையும் கம்பெனிக்குள்ள எப்படி வேலை பார்க்கணுன்ற விஷயமும் கல்ச்சரும் அவங்களுக்கு கிளாரிட்டியா தெரியாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம ட்ரைனிங் கொடுத்து தான் ஆகணும். நிறைய பேர் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க, ட்ரைனிங் ரெகுலராக கொடுக்குறோம் ஆனால் ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் அப்படின்றது ஒரு சோடா பாட்டில் எந்து. சோடா பாட்டில் எந்து அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சோடா பாட்டிலை ஓப்பன் பண்ணும்போது நல்லா குலுக்கிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா புஷ்ஷுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அது திருப்பி நீங்கள் என்னதான் பண்ணாலும் அந்த புஷ்ஷுன்னு வராது. அதே மாதிரி தான் ட்ரைனிங்கும். ஸோ ட்ரைனிங் அப்படின்றது நீங்கள் ரெகுலராக கொடுக்கணும். ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வராது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் அப்படின்றத ஒரு ட்ரைனிங் காலண்டர் கொடுத்து அந்த ட்ரைனிங் காலண்டர் மூலமா யாருக்கு எப்போ என்ன டைமிங்ல என்ன ட்ரைனிங் கொடுக்கணுன்ற கிளாரிட்டியோட ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.